ஹலோ மக்களே வணக்கம். இப்போ நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ வந்து ரீச் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு வீடியோவை தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். 1 செகண்ட் வீடியோவாக இருந்தாலும் கூட சூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம பிக்சரை ஆட் பண்ணிக்கலாம் சைடில். இப்போ நான் அந்த வீடியோ வந்து சூஸ் பண்ணுறேன். அழகு ராத்தில் இறங்குற வீடியோவை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து அதை என்ன பண்ணணும், யூடியூப்பில் போய் நம்ம வந்து ஷார்ட்ஸ்குள்ளே போகணும். ஷார்ட்ஸ்குள்ளே போய் ட்ரெண்டிங்கில் இருக்க சாங்ஸ் இருக்குல்ல, அதை தான் நம்ம சூஸ் பண்ணணும். ட்ரெண்டிங்கில் நல்லா வைரலாக பண்ண சாங்ஸை சூஸ் பண்ணி அந்த சாங்ஸ்க்கு நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுருக்க வீடியோவை அப்டேட் ஓகே கொடுத்தோம்னா எடிட் ஆகி அந்த சாங் பேக்ரவுண்டில் அந்த சாங் வரும். இப்போ அப்படி அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஷார்ட்ஸ் வந்து அந்த சாங் ஆல்ரெடி போட்டுக்கோங்க வியூஸ் போயிருக்குங்களா, அவங்களுக்கு நம்மளோட ஷார்ட்ஸ் வந்து காட்டும். அதனால நம்மளுக்கு சப்ஸ்கிரைபரும் வியூஸும் கிடைக்கும். இப்போ நான் வந்து இதை வந்து ப்ராசஸ் பண்ணுறேன். ப்ராசஸ் பண்ண 1 செகண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த யூடியூப் ஷார்ட்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு 30 செகண்டா 40 செகண்ட் அந்த மாதிரி டைமிங் கேட்கும். செகண்ட்ஸ் கூட்டி வச்சுக்கலாம். நம்மளுக்கு மினிமம் 60 செகண்ட் தான் மியூசிக் வந்து ஃப்ரீயாக யூடியூப்லேயே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. அதுக்கு மேலே போனால் நம்மளுக்கு வந்து காப்பிரைட் கிளைம் வந்துடும். நம்ம வந்து இதில் வந்து இந்த அளவுக்கு மியூசிக் தேவை 60 செகண்ட்குள்ளேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம வந்து ஃபில்ட்ரு நம்ம வீடியோஸ் வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக ஃபில்ட்ரு பண்ணணுமோ அந்தளவுக்கு மாற்றிக்கலாம். அந்த இதுக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது. அடுத்து வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இதுதான் வந்து ஃபில்ட்ரு. நான் வந்து ஆல்ரெடி ஃபில்டரில் தான் இருக்குது என்னோடய கேமரா. அதனால் அதில் நான் ஃபில்ட்ரு பண்ணலை. சாம்பிளுக்கு உங்களுக்காக காட்டியிருக்கேன். இந்த ஆப்ஷனில் எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன டைப் பண்ணணும், ஹெட்லைன் என்ன வைக்கணும், அதுதான் நம்மளுக்கு ரொம்ப மெயினானது. அதை வச்சு தான் நம்மளோட வியூஸ் போகும். யூடியூப் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். நம்ம அதை வந்து என்ன டைப் பண்ணுறோன்றதை டைப் பண்ணி எந்த இடத்துல சென்டர்லையோ இல்லை கீழேயோ மூலையிலையோ எந்த இடத்துல சென்ட் பண்ணமோ அதை நான் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். நான் சும்மா சாம்பிளுக்காக கள்ளழகர் அப்படின்னு டைப் பண்ணி சாம்பிள் காட்டியிருக்கேன். இனி நம்ம வந்து அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து போஸ்ட் பண்ணிடணும். எடிட்டிங்லாம் முடிஞ்சிருச்சுன்னா போஸ்டிங் கொடுத்துடணும். இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வியூஸ் கிடைக்கும். இந்த மாதிரி தான் எனக்கு வியூஸ் போச்சு. அதை தான் உங்களை ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்.